நீங்கள் நினச்சது நடக்க போகுதுங்க. பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். இப்போ இருக்கிற வாழ்க்கையில் 1-2 விஷயங்கள் மட்டும்தான் செய்யணும். பெரிய மாற்றத்தை செய்யுங்கன்னு நான் சொல்லலை, அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒரு எளிய வழி, ரொம்ப சிம்பிள். இதை சொன்னாவே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறேன்னு ஒத்த வரியில் சொல்ல முடியாது. அதான் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ கவனமாக கேளுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஏதாவது செஞ்சீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு எதையும் செய்ய முடியாது. அதை தாண்டின ஒரு விஷயம், அது தெரிஞ்சவன் உலகத்தில் பெரிய பணக்காரனாக இருக்கான், புகழ் வாய்ந்தவனாக இருக்கான். அது தெரியல, அதனால தான் மாடு மாதிரி ஆடு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். மனுஷன் மாதிரி நாம் இன்னும் வாழலை. சந்தோஷத்தை ஏன் தொலைக்கணும்? பெருசாக ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதற்கு நீங்கள் தயார் ஆவீங்க கண்டிப்பாக. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர்டாக தான் இருப்பீங்க. இதை சொன்ன உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை நிச்சயமாக ஏற்படுத்த முடியுன்றது தான் அன்பே சாய் பதிவு. அன்பே சாயில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நீ கஷ்டப்படு, கோயிலை சுற்று, பரிகாரம் பண்ணு, பூஜை பண்ணு, பட்டினி இரு, அங்க பிரதர்ஷனம் பண்ணு, இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஹாப்பியாக இரு. ஹாப்பியாக இருந்து வாழ்ந்து சாதிக்கணுமா இல்லையா? அப்போ டக்குன்னு கேட்டுருங்க, என்ன தான் இருக்குதுன்னு கேளுங்களா. 30 நிமிஷம் என்ன ஆகிட போகுது? அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய சாட்சியாக நீங்கள் இருப்பீங்க அன்பே சாய் குடும்பத்துக்கு. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, ஒவ்வொரு முடிவும் சிறப்பான தொடக்கம் அப்படின்னு நேற்று இரவு ஒரு ஆடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அது சிறப்பான தொடக்கமாக எனக்கு இன்று மாறுது அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. நினச்சி பார்க்கும்போதே கடவுள் வரத்தை கொடுக்குறாருன்னா, இதை செயல்படுத்தும் போது எவ்வளவு பெரிய ஒரு வரம் எனக்கு கிடைக்கும்னு நினச்சி பார்த்த நம்பிக்கை இப்போ இன்னும் பல மடங்கு உயருது. இதை நான் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு நினச்சி எடுத்துக்கிறதா, இல்லை இது சரியான வழியில் நான் போகிறேன்னு நினச்சிக்கிறதா அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. அந்த சாய்ராம் கூறிய பதில், ஏன்னா இங்கே பல பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கடவுள் மேலே நம்பிக்கை வச்சாச்சு, இனி வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு மைண்டை நாம் வச்சுருக்கோம். இந்த மைண்டு நல்லதா கெட்டதான்னு பலருக்கு தெரியல. ஸோ எல்லா நல்ல விஷயத்துலையும் கெட்டதும் அடங்கியிருக்கும், எல்லா கெட்ட விஷயத்துலையும் ஒரு நல்லதும் நடந்திருக்கும். நம்ம லைஃப்பில் நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்ததால் நமக்கு கிடைச்ச அனுபவம் அது இன்னைக்கு வாழ்க்கையில் பயன்படுது. அப்போது கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது. தாமரை எங்கே முளைக்குது? சேத்துல முளைக்குது. ஆனால் அது இன்னைக்கு கடவுளுடைய பாதத்திலேயோ கடவுளுடைய தலையிலேயோ போய் உட்காருது அந்த தாமரை. அது கடவுளுக்காக படைக்கப்பட்டது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்கள் தாமரை பூ தலைக்கு வைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன்.
அப்போ கடவுளுக்கு படைக்கப்பட்ட பூ எங்கே நிற்குது? சேத்துல. அப்போது எங்கே தான் கடவுள் ஒரு படிப்பை கொடுக்குறாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் வாழ்க்கையை பற்றி உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அப்போது நம்பிக்கை அதிகரிச்சா வாழ்க்கை நல்லதா, இல்லை இது ஓவர் கான்ஃபிடென்ட்டா, அதிகமான, அது எனக்கு தமிழில் சொல்ல தெரியல, யாராவது அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கு என்ன அது சரியான பேரோ அது கொஞ்சம் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ஸ் வேறு, ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேறு. அப்போ இந்த சாய்ராம் கேட்ட கேள்வி எனக்கு என் வாழ்க்கையில் பிரச்சனைகளே முடிஞ்சிடுற மாதிரி எனக்கு பெரிய ஒரு ஹாப்பி எனக்கு இருக்குது. இது கான்ஃபிடென்ட்டாக ஓவர் கான்ஃபிடென்ஸான்னு கேட்கும்போது இந்த பதிலை நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா இந்த பதிவை உடனே கொடுக்கணும்னு எனக்கு தோணுது, அதனால தான் கொடுக்குறேன். அதாவது கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். அப்போ நம்பிக்கையை அந்த இடத்துல ஏற்படுத்தும் போது அந்த நம்பிக்கை ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகாமல் இருக்கணும். அப்படி ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பிக்கை செத்துப்போன நம்பிக்கையாக மாறிடும். செத்துப்போன நம்பிக்கையாக மாறிடும். பல பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, கடவுள் மேலே நம்பிக்கை வச்சும் என் வாழ்க்கையில் வெளிச்சம் வரல. அப்போ கடவுள் மேலே நம்பிக்கை வச்சா வெளிச்சம் வரும், உண்மை. இது பாதி உண்மை. ஆனால் மீதி பாதி பொய்யா போயிடுச்சு. கடவுள் மேலே தான் நம்பிக்கை வச்சனே, ஏன் என் வாழ்க்கையில் வெளிச்சம் வரலை அப்படின்னு. அப்போ கடவுள் மேலே நம்பிக்கை வச்சவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ கடவுள் மேலே நம்பிக்கை வச்சவங்கெல்லாம் தோத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பிக்கை வேறுபட்டது. அப்போ முதல்ல ஏன் ஜெயிச்சாங்கன்னு பார்க்கலாமா? அது ரொம்ப முக்கியம் தானே. ஏன் தோத்தாங்கன்றது அப்புறம் பார்க்கலாம், ஏன் ஜெயிச்சாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு கற்பனை பண்ணும்போது நம்பிக்கை பெருகும். ஆனால் அதை தினந்தோறும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்பிக்கை அப்படியே அழிஞ்சு போயிடும். ஏன் சொல்லுங்க? இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் கற்பனையோடு பார்க்குறேன், அதில் நல்லதை நான் என்ஜாய் பண்ணுறேன், என்னை 10 பேர் மதிக்கணுன்றதை நான் நினச்சி பார்க்குறேன். அப்போ எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. இதை நான் தினமும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தால் அது கனவாக போயிடும். அப்போது நம்மளுடைய ரியாலிட்டி என்ன, நம்ம ட்ரீம் லைஃப் என்ன, அப்போ ரெண்டு விஷயத்துக்கும் ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை அது கிரியேட் ஆகும்போது நம்ம மனசில் வெறுத்துடுவோம். அப்போ நீங்கள் கற்பனை பண்ணணும். அது ஏன்னா அப்துல் கலாம் அவர்கள் அதான் சொல்லியிருக்காங்க, கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். அவர் ஃபுல்லாக அந்த இதை நான் பேசுகிறத நான் கவனிக்கலை. கனவு காணுங்கன்னு ஒரு வார்த்தையோடு முடிச்சிருக்க மாட்டார், அடுத்தடுத்த வார்த்தைகளை சொல்லியிருப்பார். ஆனால் அந்த வார்த்தைகள் என் கண்ணுக்கும் காதுக்கும் வரவே இல்லை. ஆனால் என்னுடைய வேர்ஷனில் நான் எப்படி பார்க்குறேன், கனவு காண்பதால் மட்டுமே வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சிட முடியாது. ஆனால் வளர்ச்சி அடைவதற்கு கனவும் மிக முக்கியமாக இருக்கு. அப்போ என்னுடைய கனவுகள், நான் என்னென்னலாம் கனவு காணணும், அது எல்லாத்தையும் இந்த காலத்தில், கடந்த காலத்தில் இருந்த கனவுகள் நிகழ்காலத்தில் எனக்கு பூர்த்தி ஆகுது. ஒரு விஷயத்தை வெற்றி அடைஞ்சா எப்படிப்பட்ட மனசில் ஒரு குளிர்ச்சியும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் இருக்குமோ, அது நேரில் கிடைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனையாக நான் வைக்கிறேன். மனம் நினைத்தால், அது தினம் நினைத்தால் சாதிக்கலாம். ஏதோ ஒரு சாங்கு, அந்த சாங் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. மனசு நினைக்குது, அதை தினமும் நினைச்சதுனாவே சாதிச்சிடலாம். ஆனால் நினச்சிக்கிட்டே இருந்தால் போதுமா? நீங்கள் அங்கே தான் முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. அது கமா. முற்றுப்புள்ளி வச்சா அர்த்தம் மாறுது, கமா வச்சா அர்த்தம் மாறுது. நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க, ஆனால் அது அர்த்தம்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல கமா வைக்க வேண்டிய இடத்துல கமா வைக்கணும்.
அப்போ என் மனசுக்கு ஆசைப்பட நான் நிறைய கற்றுக் கொடுத்துட்டேன். அது என்ன ஆசையாக கூட இருக்கலாம், அது எப்பேற்பட்ட ஆசையாக கூட இருக்கலாம். நான் இங்கே மனசை பற்றி பேசுகிறேன். மனசு எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு முக்கியம், மனசு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய ஆளுமையை ஏற்படுத்துதுன்றது தான் இங்கே பேசிட்டு இருக்க. என்னடா அது சாயப்பா பற்றி பேசாமல் மனசை பற்றி பேசுகிறாரு, மனசை பற்றி தான் நிறைய பேசுனதை நான் கேட்டிருக்கேன்னு என்ன புதுசாக பேச போகிறாரு? இங்கே எதுவுமே புதுசு இல்லைங்க. எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். புதுசாக ஒருத்தன் தத்துவம் பேசுகிறான் அப்படின்னா அது ஏற்கனவே அரைக்கப்பட்டது தான், புதுசாக அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ மனசு உடைய ஆளுமைத்தன்மை, அந்த ஆளுமைத்தன்மை உங்களுக்கு எங்கே கொண்டு போய் சேர்க்குது, எங்கே சேர்த்து இருக்குதுன்னு பார்க்கணும். எங்கே சேர்த்து இருக்குதோ அதுதான். அப்போ மனசை பற்றி ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதுதான் நடந்திருக்குது, நடக்காமல் ஒன்றுமே இல்லை. இதை பல பதிவில் பார்த்தாச்சு. இதை நான் மறுபடியும் பேசுறதுல நான் விருப்பப்படலை. அப்போ மனசு என்ன நினைக்கணுன்றதை கற்றுக் கொடுக்கணும், அதுக்கு தான் கனவு. அப்போ கனவு இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது கற்பனையோடு நீங்கள் அதை கேட்கும்போது அது ஈஸியாக புரியும். இதை நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கேட்டவர்கள் பலரும் அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. ஆமாம், கரெக்டு, அந்த கற்பனை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக புரியுது அப்படின்னு. அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்போது நம்ம கற்பனை பண்ணுறோம், இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும்னு. அங்கே நம்பிக்கை பிறக்குது. அந்த நம்பிக்கை வாழணும், அந்த நம்பிக்கையை அழிக்கக்கூடாது. இப்போதான் ஒரு உயிர் பிறந்திருக்குது, பிறந்த உயிரை வளர்க்கணும். எப்போ வரைக்கும்? நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும். அதாவது நம்பிக்கை அப்படின்ற உயிரை கடவுள் நமக்கு குழந்தையாக கொடுத்துருக்காரு. அந்த குழந்தைய நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தையும் நம்ம கூட தான் இருக்கணும். நாம் உயிரோடு இருக்கும்போது அந்த உயிரை அழிக்கக்கூடாது. அதை அழிச்சிட்டா நம்மளை நாம அழிச்ச மாதிரி. அப்ப நம்பிக்கைன்ற குழந்தைய கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த குழந்தைய ஆரோக்கியமா வளர்க்கணும்னா நீங்க அந்த குழந்தை ஆரோக்கியமா எப்படி இருக்கணும்னு கற்பனையில நீங்க செய்யும்போது அது நிஜத்துல ஈஸியாகுது. ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷனை பார்க்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ்நாடு சிஎம், உங்கள் குழந்தைங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன், இது மாதிரி உங்கள் குழந்தை ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டில் வந்திருக்கிறதால சிஎம் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, இந்த தேதிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு. இப்போ அந்த தேதியும் வருது. இப்போ நீங்கள் அந்த தேதியில் நீங்கள் போகும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹை செக்யூரிட்டிலாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் பார்க்கும்போது திக்கு திக்குன்னு ஆகிடும். நம்ம சிஎம் வந்து நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான், ரைட்? நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான். ஆனால் அந்த மனுஷனை பார்க்க நம்ம போகிறோம், போகும்போது சிஎம்ஐ பார்க்க போகிறோம், சிஎம்ஐ பார்க்க போகிறோன்னும் போது ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் நெருங்க நெருங்க ஒரு பதட்டமாக மாறும். என்ன பேசுறதுன்னு தெரியாமல் மறந்து போகும். ஐயோ இவ்வளோ பேசியிருக்கணும்னு நினச்சோமே, பேசாமல் போயிட்டோமே, ஒரு சரியாக ஃபோட்டோ கூட நம்ம ஃபோனில் எடுக்கலையே, நம்ம சிஎம்கிட்ட கை கொடுத்துருக்கலாமே, நம்ம சிஎம் இன்னும் 4 வார்த்தை பேசியிருக்கலாமே, பேசாமல் விட்டுட்டோமேனு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். இப்போ அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சந்தோஷம்தான், ஆனால் முழு சந்தோஷத்தை அது கொடுக்கல. அப்போ அந்த முழு சந்தோஷத்தை அது கொடுக்கணும் அப்படின்னா அவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நாம் எப்படி போகணும், எப்படி நடக்கணும், என்ன ட்ரெஸ் போட்டு போகணும், நம்ம முகத்தை எப்படி வச்சுக்கணும், நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்,
அவரை பார்க்கும்போது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், அவர்கிட்ட நம்ம என்ன பேசணும், இதெல்லாம் நீங்கள் 2 நாள் 3 நாள் அப்பப்போ ஒரு 10 நிமிஷம் கற்பனை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக போய் சிஎம்கிட்ட பேசி கை கொடுத்து நீங்கள் என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி அவரையும் சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமாகி ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே வரும். இப்போ நீங்கள் போகிறீங்க, சிஎம்ஐ பார்க்க போகிறீங்க, நீங்கள் கடன் வேகமாக அவரோட முகத்தை பார்க்கறது கூட தைரியம் இல்லாமல் சில பேர் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய பதவி, முதல்வர், நாட்டுடைய மூத்த குடிமகன் எதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ அவரை பார்க்கும்போது அந்த நடுக்கம், அந்த இது, நம்ம எந்த தப்பு பண்ணலை, ஒரு பாராட்டு விழாவுக்காக தான் நம்ம கூட்டு இருக்காங்க, குழந்தை நல்லா படித்ததால. அப்போ நாம் அந்த இடத்துல கற்பனை பண்ணியிருந்தா எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா முதல்வருக்கு உங்களை பார்த்ததும் ஞாபகம் இருக்காது, நீங்கள் முதல்வரை பார்த்ததும் ஞாபகம் இருக்காது. அப்போ முதல்வர்கிட்ட ஒரு 10 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 10 பேருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டார். அந்த 10 பேரில் அவன்ப்பா நல்லா பேசுனாங்க ஒருத்தவங்க, உங்கள் பேர் மறந்துடும், ஆனால் நீங்கள் பேசுனது ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அதுதான். அப்போது அந்த ஒரு இடத்த நீங்கள் கொண்டு வரணும்னா அதுக்கு கற்பனை பண்ணணும். அதே தான் இங்கே கற்பனை பண்ணி அதை செயல்படுத்தணும். அப்போ தான் அந்த நம்பிக்கை உயிர் பெறும். இப்போ சாய்ராம் சொன்னாங்க இல்லையா, என் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கும்போது ஆரம்பம் நல்லா இருக்குதுன்னு தோணுது, அப்போ அதை செயல்படுத்தினா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிது. இந்த கான்ஃபிடென்ஸ் என் வாழ்க்கையில் காப்பாற்ற முடியுமா, என் வாழ்க்கையில் நடக்குமானா, அதுக்கு ஒரே கேள்வி, நடக்கும். நீங்கள் ஃபர்தராக அதுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்தா நடக்காது. நீங்கள் அதை கேட்டு ஆசைப்பட்டு எந்த எஃபர்ட்ஸும் எடுக்கலைன்னா நடக்காது. புரியுதா? அப்போது ஒரு செடி வச்சோம் அப்படின்னா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா போதுமா? உரம் போடணும். தண்ணி எந்த அளவில் ஊற்றணுமோ அந்த அளவில் போடணும். உரத்தை எவ்வளோ அவங்க சொல்கிறாங்களோ அந்த அளவில் உரத்தை போடணும். கரெக்டாக வெயில் மழையில் இருந்து கரெக்டாக வச்சுக்கணும். அடிக்கிற மழையிலேயே செடி வச்சு இது பண்ணக்கூடாது. தொட்டியில் வைக்கக்கூடிய செடி மண்ணில் வச்சா அது வேற, தொட்டியில் வச்சா ஒரு ஆர்டிஃபிஷியலில் ஒரு உயிரை வளர்க்குறீங்க. அப்போ அதிகமான வெயில் தாங்காது, அதிகமான மழை தாங்காது. அதிகமாக தண்ணி ஊற்ற என்ன ஆகும்? செடி அழுகி போயிடும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ், அப்போ கான்ஃபிடென்ஸ் மூலம் உங்களுக்கு ஒரு கற்பனை நடக்குது. அந்த கற்பனை உங்கள் வாழ்க்கையில் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதன்படி நீங்கள் வாழணும். என்ன செய்யணுன்றதை நீங்கள் முன்கூட்டியே கற்பனை பண்ணணும். அப்போ அதை செயல்படுத்தும் போது தோல்விகள் வரலாம், மனசு உடஞ்சிடக்கூடாது, மறுபடியும் இன்னொரு கற்பனை பண்ணணும். என்றைக்குமே என் லைஃப்பில் நான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பாசிட்டிவ் அப்ரோச்சிங் என்ன, நெகட்டிவ் அப்ரோச்சிங் என்ன. ஒருவேளை இந்த விஷயத்தில் லாக் ஆகிடுச்சுன்னா அடுத்த விஷயம் என்ன இருக்குதுன்றத பார்த்துட்டு தான் நான் களம் இறங்குவேன். என் கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் பாசிட்டிவாக தானே பார்க்கணும், நெகட்டிவாக ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு. ஸோ பாசிட்டிவாக பார்த்தாலும் சரிக்கிடும், நெகட்டிவாக பார்த்தாலும் சரிக்கிடும். ரெண்டுத்துக்கும் ஒரே குணம்தான். இது சரிக்கு விடக்கூடிய குணம். ஏன்னா போகிற பாதை கொஞ்சம் வழுக்கிற மாதிரியான பாதை, ஈவன் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அப்போது இதுலேயும் ஒரு உள்ளுணர்வு இருக்கணும், அதுலேயும் ஒரு உள்ளுணர்வு இருக்கணும். போகிற வழியில் பாதை சரியில்லைன்னா அந்த பாதை சரியில்லையா, வேறு பாதை இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ வேறு பாதை இருக்குதுன்னு நம்பி நீங்கள் முயற்சி பண்ணால் ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் வேற ஒரு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் சேருவோம். இல்லை போகிற பாதை பிரச்சனையாகிடுச்சு, அதனால் கம் பேக், ரிட்டர்ன் பேக் டு ஹோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இப்போ பின்னாடி போகிறது நியாயமா? நியாயமே இல்லை. அதுக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் சுற்றிட்டு போ, வழி இருக்கு, வாசல் இருக்கு. மனம் இருந்தால் வழி இருக்கு, வாசல் இருக்கு. மனம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன தடை வந்துடுச்சுன்னா
மறுபடியும் திரும்பி 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். இதுதான் முட்டாள்தனமான முடிவு. இந்த டெசிஷன் யார் இருக்க வச்சா? நீங்கள் கேட்டது பார்த்ததை வச்சு யாரும் அந்த தடையை தாண்டி போய் வெற்றி பெற்ற மனிதர்களை நீங்கள் சிந்திக்கலை. அந்த தடையை எடுத்துக்கிட்டு இது கடவுள் போட்ட தடைன்னு சொல்லி மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ் பர்சன்ஸாக பார்த்துருக்கீங்க. இப்போ தடைகள் வருதுன்றது ஒரு நெகட்டிவ், அதை தாண்டதுன்றது பாசிட்டிவ். புரியுதா? அப்போ நெகட்டிவும் பாசிட்டிவும் இல்லைன்னா நாம் ஜெயிக்கவே முடியாது. எனக்கு ஒரு எதிரி இருக்கான் அப்படின்னா அவனை நான் வீழ்த்தணும் அப்படின்னா நான் பாசிட்டிவாக இருக்கேன், நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், நான் வந்து கனவு பார்த்தேன் அவனை ஜெயிக்கிற மாதிரி. அந்த கனவும் அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சிங்கும் எனக்கு வந்து அவரை வீழ்த்தும் அப்படின்னு நினச்சா அவனை விட முட்டாள், வடிகட்டுன முட்டாள் யாருமே இல்லை. ஏன்னா இவன் இருக்கிறது 50 கிலோ, அவன் இருக்குது 110 கிலோ. இவன் 50 கிலோவில் எப்படி இருக்கான்? வத்தலம் தொத்தலமாக இருக்கான். அவன் 100 110 கிலோவில் வந்து ஆஜானுவாக இருக்கான். நல்லா ஒரு நாளைக்கு 20 முட்டை சாப்பிட்றான், ஒரு நாளைக்கு ஒரு 1 கிலோ சிக்கன் சாப்பிட்றான். அவ்வளவு பலத்தை மசில்ஸ் பலம்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? உட்காந்து கனவு பார்த்து அவன் அடிக்கிற மாதிரி வாங்குற மாதிரி கற்பனை பண்ணி அந்த கப்பை வாங்கின மாதிரி. இப்போ யார் வாங்க போகிறா? இவன் வாங்கிட்டு வருவான். நீ கற்பனை பண்ணது சரி, ஆனால் கற்பனை பண்ணது மாதிரி அவன் 110 கிலோ, அட்லீஸ்ட் நீ எவ்வளோ இருக்கணும்? 100 கிலோவுக்காவது வரணும். அப்போ ஆசைப்பட்டா போதுமா? கற்பனை பண்ணால் போதுமா? அதையே நம்ம மறந்துட்டோம். அதுதான் பிரச்சனை. ஏன்னா அது முயற்சி செய்யணும், அதற்கு தகுந்த மாதிரி உழைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தியாகம் பண்ணணும். அது நம்ம அழுக்க முடியல. நான் தான் பாசிட்டிவாக இருக்கேனே, முடியும்னு நினச்சி நான் போகிறேன். அது எப்படி முடியாமல் போகும்னா, இப்போ நீ முடியும்னு நினச்சி போகும், தப்பே இல்லை, உன்னால் முடியும். ஆனால் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யாமல் நீ போய் களத்தில் போய் லூசு பையன் மாதிரி இறங்குனா என்ன அர்த்தம்? அப்போது அவன் ஒரே அடி, ஒரே ஒரு குத்து தான் முடிஞ்ச. ரெஃப்ரி வந்து 1 2 3 கொடுப்பாரு. நீ எழுந்திருக்க ஆளையில் நீ உயிர் இருக்குதா இல்லைன்னு கூட தெரியல. டாக்டர் வந்து செக் பண்ணும்போது உயிர் அப்படியே தொத்திக்கிட்டு இருக்குது. இந்த ஒரே அடியில், ஒரே அடி. அப்போ நீ கற்பனை பண்ணதை கை கொடுக்கல, நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணதை கை கொடுக்கல, நீ நம்பிக்கையோட களத்தில் இறங்கினது கை கொடுக்கல. ரைட்? பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கையோட களம் இறங்குறவங்க ஏன் வெற்றி பெறலைன்னா பலத்தை அதிகரிச்சுட்டு போங்க சாமி. அதை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு தினமும் வீல் சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு லேஸ் பாக்கெட்டை சாப்பிட்டுக்கிட்டு டிவியில் வந்து மூவியை பார்த்துக்கிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சரியாக தூங்காமல் உடற்பயிற்சி பண்ணாமல் மனசில் மட்டும் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி போனால் இந்த மாதிரி தான் நாம் கோப்பையோடு வர மாட்டோம். ஹாஸ்பிட்டலில் இருந்து நம்ம வருவோம். ஏன்னா விழுந்தால் நேராக ஹாஸ்பிட்டல் தான். டாக்டர் சொல்லுவார், நல்ல வேலை இந்த 10 நிமிஷம் வரலன்னா பயப்பிள்ளையை காப்பாற்றிருக்க முடியாது. அப்போது இதையும் நினச்சி பார்க்கணும், நம்ம அவன் அடிக்கிற அளவில் இருக்கிறோமா? அப்போ அவன் அடிக்கிற அளவில் இருக்கணும்னா போட்டின்னா 1 மாதம் முடியுமான்னு பார்க்கணும். 1 மாதம் கண்டிப்பாக முடியாது. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ. மறுபடியும் போட்டி வரும், அடுத்த வருஷத்தில் வரும், கலந்து போம். 10 மாதம் கடும் பயிற்சி, கடும் பயிற்சி. பத்தியும் உடம்புக்கு தேவையானது, அதாவது அந்த பயிற்சிக்கு தேவையான மாதிரி உடம்பை தயார் பண்ணு. மனசை தயார் பண்ணிட்டு உடம்பை தயார் பண்ணு. இப்போ அவனுக்கு எதிரில் இருக்கக்கூடிய டீம், அந்த 110 கிலோ சொன்னேனே, அவனுக்கு உடல்ல மட்டும்தான் கான்ஃபிடென்ட்டு, ஆனால் மனசில் கான்ஃபிடென்ட் இல்லை. ஆனால் நீ மனசில் கான்ஃபிடென்ட்டாக வச்சுட்ட, உனக்கு கூடுதலாக கடவுள் கொடுத்துட்டாரு. ஆனால் ப்ளஸ் அந்த உடல்லையும் கான்ஃபிடென்ட், மனசுலையும் ஆரோக்கியம், உடல்லையும் ஆரோக்கியம். இப்போ நீ இப்போ அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போவான், நீ வீட்டுக்கு ஒரு கப்பை வாங்கி. புரியுது உங்களுக்கு? ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சிக்க மறுக்கிறோம். இதுதான் பெரிய விஷயம். இதை புரிஞ்சிக்க மறுக்கிறோம். ஆசைப்பட்டீங்க, நடக்கணும்னு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நடக்கலையேன்னா அதற்கு உண்டான எந்த விதமான பயிற்சியையும் செய்யாமல் நேராக போய் கலந்துக்கிட்டா என்ன நடந்ததோ அதுதான். ஸோ தடைகள் வரும், அது நெகட்டிவாக நினைக்கக்கூடாது.
ஒரு நெகட்டிவை தாண்டும் போது ஒரு பாசிட்டிவ் வரும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே போல் பாசிட்டிவை தாண்டும் போது நெகட்டிவ் வரும், அங்கேயும் நீங்கள் தாண்டணும். இதுக்கு மேலே நான் என்ன போராடுறது, இதுக்கு மேலே நான் போராடி ஓஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ, எந்த சிக்கல்கள் வரும்னு எதிர்பார்த்தீங்களோ அது வந்துடும். அப்போ இந்த பதிவின் மூலமா நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன, அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது எப்படி செய்யணும், இதற்கு உண்டான செயல்திறன் என்ன, அதற்கு தகுந்த மாதிரியான பிரார்த்தனை வார்த்தைகள் என்ன, இதெல்லாம் நீங்க சரி பண்ணி அதுக்கப்புறமா உங்க பிரார்த்தனையை ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே வெற்றியை கேட்கக்கூடாது கடவுள்கிட்ட. அந்த வெற்றியை பெறுவதற்கு உண்டான வேலைகளையும் உழைப்புகளையும் நீ செஞ்சியா? அப்ப இதை செய்யாம வெற்றி வேணும்னா கடவுள் எடுத்து கொடுத்துருவாரா? கடவுள் எங்க கொடுத்துருக்காரு பார்த்துருக்கீங்களா? நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா ஓகே, நீ பணக்காரன் தானே ஆகணும். யார் மாதிரி ஆகணும்? டாட்டா மாதிரியா, இல்லை ரிலையன்ஸ் மாதிரியானா நம்மளால சொல்லுவோம். அவங்கள தாண்டி யாராவது இருக்காங்களா ஜி அப்படின்னு. ஏன்னா அவங்கள கூட இருக்கக்கூடாதான், நீ கொடுக்குற வரோம் அவங்கள தாண்டி கொடு. எத்தனை மடங்கு உடனே அவன் பார்ப்பான். 10 மடங்கு கேட்கலாமா, 20 மடங்கு கேட்கலாமா, இல்லை 300 மடங்கு கேட்கலாமா? ஏன்னா கேட்கறது நிறைய கேட்கணும்ல. இவன் யோசிக்கிறதுக்குள்ளே கடவுள் ஒன்று விட்டு போயிடுறார். ஏன்டா நீ என்ன கேட்கணுன்னே தெரியாமல் இப்போ கேளுன்னு நான் கேட்குறேன், நீ யோசிக்கிற, நான் கொடுத்தா நீ உருப்படுவ, கொடுத்தா நானும் உருப்பட மாட்டேன், வாங்கின நீ உருப்பட மாட்டேன்னு எஸ்கேப் போயிடுவார். அப்போ என்ன தேவைன்றதுக்கு பல பேருக்கு தெரியல. சரி கேட்டாலும் அதற்கு தகுந்த முயற்சிகள் எடுக்கல. இதுதான் பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்குதுங்க. இந்த இஷ்யூஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நம்ம பல பதிவில் சொல்லியிருக்கோம். ஆனாலும் அவர்கள் ஒரு தொடர்கதை அந்த ரேஞ்சில் அவங்க வாழ்க்கையை இப்பையும் குப்பைகளை சுமந்துக்கிட்டோம், மறுபடியும் குப்பைகளை அதிகரிச்சுக்கிட்டோம், தலை வரைக்கும் பாரத்தை சுமந்துக்கிட்டோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்ல முடியும்? கடவுளே அவங்கள காப்பாற்றணும். இதுதான் என்னுடைய ஆழ்ந்த பிரார்த்தனையாக இருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு பதிவில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் சும்மா மேலோட்டமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலோட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். ஆழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடித்து ஆட போகிறீங்கன்னு அர்த்தம். அடித்து ஆட போகிறீங்க. அதாவது ஒரு பால்லையும் 12 ரன் எடுக்கலாம். எப்படி சொல்லுங்க? ஒரு பால் நோ பால், ஒரு பால் நார்மல் பால். இப்போ நோ பால்லையும் சிக்ஸர். இப்போ நோ பாலில் நீ சிக்ஸர் அடிச்சதுனால அம்பையர் அந்த சிக்ஸை கொடுக்காம இருக்க போகிறதில்ல, கொடுத்துறாரு. அப்போ எதிரிக்கு உங்கள் பலத்தை கொடுத்து அவனை பயம் காட்டி அவனுடைய வாயை நீங்கள் அடைக்கிறீங்க. எதிரிக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும். பயத்தை கொடுக்கும்போது அவன் நிலை குலைஞ்சிடுவான். அவன் நிலை குலையும் போது நீங்கள் ஒரு பாலுக்கும் 12 ரன்னு, 6 ஓவரில் 12 ரன் சாலிடாக எடுக்கலாம். ஜெயிக்கிறது அவங்க என்ன இலக்கு, அதை தாண்டி அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பேட்ஸ்மேனாக இருந்தால் அவன் அப்போவே நினச்சிருவான். லாஸ்ட்டு 6 பாலுக்கு கிட்டத்தட்ட 70 ரன்னு பக்கம் எடுத்திருக்கீங்கன்னா அவன் அடுத்த டீம் அவன் இறங்கும்போது வேகமாக அடிக்கணும்னு நினச்சிட்டு 70 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிடுவான். ஸோ இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்ற ஒரு விளையாட்டை எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் அ கேம். ஆனால் அந்த கேம் எப்படி இருக்கணும்? ஹெல்த்தியாக இருக்கணும். என்னமோ நான் ஆட சொன்னாங்க நான் ஆடுறேன் அப்படின்னா 0 தாண்ட முடியாது. நிறைய பேர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புவாங்க. எதுக்கு நீ போகிற, ஏன் போகிற, அந்த வேலையில் போய் என்ன செய்ய போகிற, எதோ அச்சீவ் பண்ண போகிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலைக்கு போகிறேன்ப்பா, போக வேண்டியது என் கடமை. 10 மணிக்கு என் சேரில் உட்காரணும், அது என் கடமை.
அதை தாண்டி யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. கேட்டால் நான் காண்டாவேன். இப்படிப்பட்ட இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் 10 மணிக்கு வேலைக்கு போகிற உட்காருவார், ஆனால் அதை தாண்டி எதையுமே சாதிக்க மாட்டார். அந்த சாதிக்கணுன்ற வெறி இருந்துருச்சுன்னா, இப்போ 2 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல இன்னும் 10 பேர் வேலை செய்யலாம். 10 பேர் வேலை செய்கிற இடத்துல 20 பேர் வேலை செய்யலாம். ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஆர்வமும் அந்த உழைப்பும் இருக்கணும். ப்ளஸ் அந்த கற்பனையும் இருந்துச்சுன்னா வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.